நடைபெற உள்ள 2026 சட்டமன்ற தேர்தலில் அகில இந்திய மீனவர் சங்கம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிப்பதாக அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு MU ராஜா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மீனவ சமுதாயத்தின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் பல அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதாகவும், மேலும் இந்த சட்டமன்ற தேர்தலில் 5 மீனவ பிரதிநிதிகளுக்கு வேட்பாளர்களாக வாய்ப்பு அளித்துள்ளதாகவும், மீனவ சமுதாயத்திற்கான பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்த திருமால் அவர்கள் சென்னை மாவட்டத்தில் திரு ஜேவியர் நாஞ்சில் ஜேவியர், இவர் வந்து அமைப்பு செயலாளர். நான் ME ராஜா, அகில இந்திய பொதுச் செயலாளர். இவர் வந்து பரணிதரன், இவர் ஒரு பொதுச் செயலாளர். ஆனந்தன் அவர்கள் தேசிய துணைத் தலைவர். வேளாங்கண்ணி அவர்கள் அகில இந்திய மீனவர் சங்கத்தின் முக்கிய நிர்வாகிகள். சொல்லுங்கள் சார் ப்ளீஸ். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக, அதிமுக 2 கட்சிகளும் தேர்தல் அறிக்கையில் மீனவர்கள் பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டங்களை எதுவும் போடாமல் ஏற்கனவே நலத்திட்டங்கள் அப்படின்ற விஷயத்தை மட்டுமே சொல்லி மீனவர்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகம் புதிய முயற்சியாக சமூக பொருளாதார வளர்ச்சியாக மீனவ சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற கிட்டத்தட்ட 85 லட்சம் மீனவருடைய வளர்ச்சிக்கான ஒரு புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். ஆழ்கடல் மீன்பிடி படகுக்கு கிட்டத்தட்ட வட்டியில்லா கடன் கொடுப்பதாக மிகப்பெரிய ஒரு சாதனையாக இது அறிவித்திருக்கிறார்கள். இது வரவேற்கத்தக்கது. அது மட்டுமல்லாமல் மீனவர்களுக்காக கிட்டத்தட்ட 5 தொகுதிகளை தமிழகத்தில் வழங்கி இன்று மாபெரும் ஒரு மாற்றத்திற்கான ஒரு விதையை, எளியோருக்கான அரசியலை செய்ய முடியும் என்ற ஒரு காலகட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த வகையிலே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு இந்த நேரத்திலே தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து மீனவர்களும், குறிப்பாக கடற்கரை பகுதியில் உள்ள மீனவர் மட்டுமல்ல, 38 மாவட்டத்தில் உள்ள மீனவர் மக்கள் அனைவரும், உள்நாடு மற்றும் கடற்கரை பகுதியில் இருந்து கொண்டிருக்கின்ற மீனவர் அனைவரும் ஒட்டுமொத்தமாக நாம் தமிழகத்தில் இருந்து கொண்ட வெற்றி கழக தலைவர் அவர்களுக்கு ஆதரவை தெரிவித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கும் என்று கூறி, இந்த நேரத்தில் எங்கள் அகில இந்திய மீனவர் சங்கம் இந்த குறிப்பிட்ட தமிழ்நாடு வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகத்துக்கு பேராதரவு தெரிவித்து இந்த ஒட்டுமொத்த 2024 தேர்தலில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை உருவாக்கும் என்று கூறிக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வேட்பாளர்கள் பேர் விஜய் வேட்பாளர்கள் மீனவர் பகுதிகளே திருவொற்றூர் தொகுதியிலே வழக்கறிஞர் செந்தில்குமார் என்பவர் ஒரு மீனவரை நிறுத்தியிருக்கிறார்கள் தமிழ்நாடு வெற்றி கழகத்தின் சார்பாக. அடுத்ததாக தூத்துக்குடியிலே ஸ்ரீநாத் அவர்களை தமிழக வெற்றி கழக வெற்றி வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள். அவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் RK நகர் தொகுதியிலே இருக்கின்ற மரிய வில்சன் அவர்களும் மீனவருக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்திலே வாழ்த்துக்களையும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக கிள்ளியூர் தொகுதியிலே சபீன் என்பவரை வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள். அந்த சபீருக்கும் நாங்கள் மீனவர் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வேதாரண்யத்திலே கிங்ஸ்லி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். இப்படி மீனவர் பகுதியிலே 5 தொகுதிகள் தமிழ்நாட்டில் ஒதுக்கி இருக்கிற தமிழ்நாடு வெற்றி கழகத்திற்கு மீனவர்கள் ஒட்டுமொத்தமாக வாக்களிப்பார்கள். வேட்பாளர் அறிவிப்புலாம் கிட்டத்தட்ட 1 மாதம் ஆக போகுது. அப்போயெல்லாம் உங்களுக்கு தெரியலைங்களா? கடைசி நேரத்தில் நீங்கள் ஆதரிக்க வேண்டிய தேவை என்ன? ஏற்கனவே 234 தொகுதியிலும் மீனவர்கள் அங்கங்கே பகுதியில் இது கிட்டத்தட்ட 1.5 மாதமாக வேலைகள் செய்து ஆரம்பித்து விட்டார்கள். இது ஏற்கனவே தலைமை அலுவலகத்திலே இதற்கான ஒப்புதலை பெற்ற பிறகு இப்போ நாங்கள் இன்றைக்கு அறிவித்திருக்கிறோம். விஜய் போய் சந்திச்சிங்களா சார்? சந்தித்து உங்கள் ஆதரவு நேரில் தெரிவிச்சிங்களா? அமைப்பு செயலாளர் அவர்கள், பொதுச் செயலாளர் அவர்களையும் நம்முடைய நிர்வாகிகளையும் பார்த்து பேசி அதற்கான ஆதரவு தெரிவிப்பு கடிதங்களையும் கொடுத்து விட்ட பிறகு கிட்டத்தட்ட கன்னியாகுமரி மாவட்டத்திலும் அதற்கான ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அடுத்தது வேதாரண்யம் பகுதி நடைபெற்றது. இப்பொழுது நேற்றைய தினம் டி நகர் பகுதியில் பேச்சுவார்த்தை முடித்த பிறகு இன்று நாங்கள் அறிவித்திருக்கிறோம். இப்போ ஏற்கனவே ஆண்ட கட்சிகள், தற்போது ஆளும் கட்சிகள் இந்த மீனவ சமுதாயத்தை எப்படி சார் பார்க்குது? எதனால புறக்கணிக்குது?
மீனவர்கள் பொறுத்தவரை கடந்த காலங்களிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார்கள். அதற்கு ஜெயலலிதா அவர்கள் மீனவர்களுக்கான ஒரு அரசியல் செய்து கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு வந்த எடப்பாடியார் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் மீனவர்களுக்கான அரசியல் செய்யாமல் மீனவர்களை புறந்தள்ளிவிட்டார்கள். கடந்த கால ஜல்லிக்கட்டு போராட்டத்திலே நடுக்குப்பத்தில் உள்ள மீனவர்கள் தாக்கப்பட்டார்கள். இது ஓபிஎஸ் ஆட்சியில் நடைபெற்றது. ஸ்டெர்லைட் என்ற போராட்டத்தின் போது கிட்டத்தட்ட மீனவர்கள் தூத்துக்குடியில் பெருவாரியாக பாதிக்கப்பட்டார்கள். இது எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் நடைபெற்றது. இப்படி இரண்டு விஷயம் இருந்தால் கூட இவங்க ஒட்டுமொத்தமாக மீனவர்களை மாற்றாந்தாய் மனப்பகுதி நடத்தியது கண்டனத்துக்குரியது. அது மட்டும் இல்லாமல் அதன் பிறகு வந்து திமுகவை இதற்கான ஒரு வழிமுறையை ஏற்பட்டு மீனவர்கள் பொருளாதார வளர்ச்சி அடைவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் சமூக பொருளாதாரத்தை எந்தவித செயலும் செய்யாமல் மீனவர்களுக்கான அரசியல் அங்கீகாரம் கிட்டத்தட்ட மீனவர்கள் 60 லட்சம் பட்டியல் செட்டியார்கள் இருக்கிறார்கள். இந்த பட்டியல் செட்டியார்களுக்கான ஒரு இடஒதுக்கீடு கூட அரசியலிலே சட்டசபையிலே திமுக புறங்கள் தள்ளியது மிகப்பெரிய ஒரு வருத்தம் அளிக்கிறது. பூர்வீக குடிகளாக தமிழகத்திலே இருந்து கொண்டிருக்க அது குறிப்பாக சென்னையில் பூர்வீக குடிமாக இருந்து கொண்டிருக்கின்ற மதராஸ் என்று சொல்லக்கூடிய மதராஸ் பட்டணம் என்ற பெயர் வைக்க காரணமாக இருந்த மெட்ராஸ் பூர்வீக குடிகளுக்கு இந்த ஒரு சென்னையிலே ஒரு சீட்டு கூட கொடுக்கப்படவில்லை. ஆக பரதவர் என்று சொல்லக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டம், தூத்துக்குடி, ராமேஸ்வரம் மற்ற மாவட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற பரதவர்கள் கூட சீட்டுகள் மறுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி தமிழகத்திலே இருந்து கொண்டிருக்கின்ற 26 ஜாதிகளுக்கும் மீனவ ஜாதிகளுக்கும் தேர்தலில் புறக்கணித்துவிட்டு மீனவர்களை ஒட்டுமொத்தமாக திமுகவை புறக்கணித்து தான் இருந்து கொண்டிருந்தார்கள். இதனால் ஏற்கனவே கடந்த காலங்களிலே இந்த அறிவுக்கு முன்னாடியே மீனவர்களுக்கான ஆதரவு தாவேகா என்று அறிவித்து எல்லா பகுதியிலும் மீனவர்கள் பெருவாரியாக வேலை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். எல்லா கிராம பஞ்சாயத்து கூட்டுறவு சங்கங்களில் இருப்பவர்கள் மீனவ மக்கள் பெரும்பாலும் ஏற்கனவே 234 தொகுதியிலும் இதற்கான வேலைகள் ஆரம்பித்துவிட்டு 85 லட்சம் மீனவ மக்களின் பெருவாரியான வாக்குகள் விஜய் அவர்களுக்கு சாரும் என்பது விஜய் பெறுவார் என்பது இந்த நேரத்திலே அவர் ஆதரவையும் எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களும் வெற்றி பெற்றாரோ ஒரு மாற்றத்தை உருவாக்கிறாரோ மாற்றம் வந்ததோ அதே போல் இன்று வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை மீனவர்கள் வழங்குவார்கள். அவருக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் வருங்காலத்திலே அவர் முதல்வராக அமைவதற்கான வாழ்த்துக்களையும் கூறி முடிக்கிறோம். உங்களுடைய பிரதான கோரிக்கைகள் என்ன சார்? மீனவ சமுதாயத்துக்கு நீங்கள் விஜய்க்கு வைக்கக்கூடிய பிரதான கோரிக்கைகள் என்ன? பொதுவாக இங்கே இன்றைய காலகட்டத்திலே கடற்கரை முழுவதும் மாசுபட்டு தமிழகத்திலே இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பழவேற்காடு முதல் கன்னியாகுமரி பகுதி கடற்கரை பகுதிகள் முழுவதும் மாசுபட்டு தொழிற்சாலை கழிவுகளால் இன்று மீனவ பகுதியில் இருந்து கொண்டிருக்கின்ற பகுதிகள் முழுவதும் அழிந்துவிட்டது. ஆக மீனவர்கள் ஆழ்கடல் மீன்பிடி தான் படகு செய்ய வேண்டும் என்ற சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆழ்கடல் என்பது மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்திற்காக தேவையான உந்துதல் இருக்கிறது. ஏற்கனவே இதற்காக புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் கடந்த காலங்களில் திருவொற்றியூர் ஒரு டியூனா ஹார்பரை உருவாக்கினார்கள். ஆனால் அது உருவாக்கினால் கூட எடப்பாடியார் கிடப்பில் போட்டுவிட்டார். அதன் பிறகு வந்த திமுக அரசு இதற்கான செயல்பாடுகளை செய்து வெறும் ஆர்பரை மட்டும் திறந்து விட்டார்கள். ஆனால் மீனவர்களுக்கான கப்பல்கள், அதற்காக கலன்கள், படகுகள் இவற்றை உருவாவதற்கான திட்டங்கள் எதுவும் போடாமல் எதுவும் பொண்ணு ஜோடித்து வச்சுட்டா போதும், மாப்பிள்ளை இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கலான்ற சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். இதனால் ஒரு வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சி கிடையாது. மீனவர் வளர்ச்சி என்றால் ஆழ்கடல் படகுகள் வேண்டும். அதற்காக கிட்டத்தட்ட இன்றைக்கு 1000 SP வரை தேவைப்படுகிறது. இதை தாண்டி கச்சத்தீவு என்பது கச்சத்தீவு பிரச்சனை மிகப்பெரிய ஒரு மோசமான பிரச்சனையாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கச்சத்தீவு மீட்பதற்கான கச்சத்தீவு பிரச்சனையை தீர்வுக்கான முழு பிரச்சனையும் எங்களிடம் அது இருக்கிறது. இதையும் நாங்கள் விஜய் அவரிடம் தெரிவித்திருக்கிறோம். அவர் அந்த திட்டங்களை நன்கு படித்து உதவிய பிறகு மீனவர்களுக்கு வருடத்திற்கு 50,000 கோடி வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு தொழில் விஷயத்தையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இதனையெல்லாம் ஏற்றுக்கொண்ட பிறகுதான் அவர்கள் மீனவர்கள் பொருளாதார வளர்ச்சி அடைய முடியும் என்ற ஒரு கருத்து ஒற்றுமை ஏற்பட்ட பிறகு நாங்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறோம். ஆக வருங்காலங்களிலே நாங்கள் வருடத்துக்கு 50,000 கோடி பொருள் ஈட்ட முடிய ஒரு சூழ்நிலையை மீனவர்கள் அடைவார்கள். கடந்த காலங்களிலே காமராஜர் ஆட்சி காலத்திலே உருவாக்கப்பட்ட படகுகள் மூலம்தான் இன்று உருவாகியிருக்கே தவிர அதன் பிறகு கடந்த காலையிலே எந்த முன்னேற்றமும் இல்லை. அதன் பிறகு இது ஒரு புதிய மாற்றமாக இருக்கும். இதன் மூலம் எப்படி இலங்கை இன்று ஆழ்கடல் முன்னேறி இருக்கிறதோ அதே போல் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக விஜய் அவர்கள் உருவாக்குற என்ற அடிப்படையில் நாங்கள் இதற்கான பேராதரவை தெரிவித்திருக்கிறோம். பொதுவாக சூழ்ச்சி நடந்துக்கிட்டே இருக்குது, இந்து மீனவர்கள் கிறிஸ்தவ மீனவர்கள் அப்படின்னு. இந்த விஷயத்தில் எப்படி சார் விஜய் ஒரு கிறிஸ்தவ வேட்பாளராகவே பல மதவாத சக்திகளை சித்தரிக்குது, இதை எப்படி பார்க்குறீங்க? மீனவர்கள் பொறுத்தவரையிலும் எப்படி ஒரு விவசாயிகள் எப்படி இருக்கிறார்களோ அதே போல் மீனவர்கள் ஒரு தொழில். மீனவர்களிலே இருந்து கொண்டால் கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள், முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், முஸ்லீம்கள் மரைக்காரர்கள் என்று இருப்பார்கள், கிறிஸ்தவர்களே பரவர் முக்குவர் என்று இருக்கிறார்கள். இந்து பகுதியில் இருந்தால் பட்டினவ செட்டியார்கள் மற்றும் பரதராஜ குலம் என்ற மீனவர்கள் கடலில் தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
இன்றைய காலத்தில் எங்களுடைய மீனவர்களோ சங்கமோ மீனவர் அமைப்புகளோ நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக தான் இருந்து கொண்டிருக்கிறோம், ஒற்றுமையாக உணர்வோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தொழிலும் எங்களுடைய உணர்வும் எங்களுடைய மக்களும் பூர்வீகமாக கடந்த காலங்களில் ஆண்டாண்டு காலமாக மீனவர்கள் ஒன்று மத ரீதியாக ஜாதி ரீதியாக ஒற்றுமையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சமூகமாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் விஜய் அவர்கள் எங்களுக்கு மதம் சார்பம் இல்லாத மதத்தை தாண்டி எங்களுக்கு மீனவர்கள் வளர்ச்சிக்கான திட்டங்களை, எளியோருக்கான அரசியலை, எளியோருக்கான வாழ்க்கை முறையை உருவாக்க முடியும் என்ற அடிப்படையிலே தான் அவருக்கு நாங்கள் பேராதரவு கொடுத்திருக்கிறோம். இது புரட்சித் தலைவர் அவர்கள் உருவாக்கிய எளிமையான அரசியல் இன்று அவர் விஜய் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார். அதற்கான இந்த திட்டங்களுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். மதசார்பற்ற அரசியல் ஏற்கனவே விஜய் அறிவித்ததால் அவரை நாங்கள் மதத்தால் பார்க்கவில்லை, ஒரு தலைவராக தமிழகத்தை வளர்ச்சி திட்டத்திலே உருவாக்கக்கூடிய ஒரு தலைவராக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் எங்களுடைய இந்த ஜாதி மதம் எதுவும் கிடையாது. மீனவர் 85 லட்சம் மீனவ மக்களும் அனைத்து மதத்தை சேர்ந்தவர் தான் இந்த மீனவ அமைப்பு. இது ஒரு விவசாய அமைப்பு கூட ஒரு மீனவர் அமைப்பு. இது ஜாதி மதம் எதுவுமே கிடையாது. முஸ்லீம் எடுத்துனா அங்கே மரைக்காயர்கள் இருப்பாங்க. அது மாதிரி மீனவர்களுக்கு எல்லா ஜாதி மக்களும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அனைத்து மக்களும் அண்ணன் தம்பிகளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் எங்களுக்கு அண்ணனாகவோ வழிகாட்டியாகவோ மீனவர்களுக்கான எல்லா விஷயங்களும் செய்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவார். அதுவும் குறிப்பாக பல கோடி ரூபாய் தன்னுடைய சொந்த பணத்தை இழந்து அதற்காக இன்று மீனவர் மக்களுக்கும் மற்ற தொழிலாளர்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் பாடுபடக்கூடிய எளியோருக்கான அரசியல் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவராக விலகி கொண்டிருக்கிறார் விஜய் அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம்.